வெல்கம் டு எக்ஸாம் மிஷின். இந்த வீடியோல நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 மெயின்ஸ் டெய்லி ஸ்டடி டார்கெட்டுக்கு டே 2க்கான போர்ஷன் வந்து பார்க்க போறோம். ஸோ இதுல வந்து சிலபஸ வந்து டீகோட் பண்ண போறோம். அதேபோல இந்த சிலபஸ்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல என்னென்ன கொஸ்டின் கேட்டாங்க அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம். லாஸ்ட் வீடியோவுல இதே மாரி போட்டிருப்போம். அத பார்க்காதவங்க பார்த்துக்கங்க. அந்த ஏரியாவ கம்ப்ளீட் பண்ணாதவங்க ஃபர்ஸ்ட் அத வந்து கம்ப்ளீட் பண்ணிருங்க. இன்கேஸ் வந்து அத கம்ப்ளீட் பண்ணாம கொஞ்சம் பெண்டிங் இருக்கு அப்படின்னா, அத ஸ்கிப் பண்ணிட்டு இங்க வந்துருங்க. செகண்ட் டேவுக்கான போர்ஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்க. இந்த மாரி வந்து அங்கங்க ஸ்கிப் பண்ணி நீங்க விட்டுட்டு வர ஏரியாவுக்கு நடுவுல நாங்க வந்து ஒரு 2, 3 டேஸ் வந்து அப்பப்ப ஒரு கேப் குடுப்போம். அந்த கேப்ல நீங்க அந்த முடிக்காதத அத முடிச்சுக்கிட்டே வந்துருங்க. ஸோ இப்ப இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ல மாடரேட் அப்படிங்கிற ஒரே ஒரு வேர்ட் மட்டும் தான் குடுத்திருப்பாங்க. மிதவாதம் அப்படின்னு சொல்லி குடுத்திருப்பாங்க. அந்த மிதவாதத்துல நம்ம எப்படி வந்து டீகோட் பண்ணலாம் அப்படின்னா, முதல்ல இந்த மிதவாதம் அப்படின்னா, அதுக்கான அறிமுகம் இன்ட்ரோடக்ஷன் வந்து ஒண்ணு ரெடி பண்ணிக்காங்க. அடுத்ததா ஃபேக்டர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் நேஷனலிசம் தேசியவாதத்தின் எழுச்சிக்கான காரணங்களை பற்றி எழுதுக அப்படிங்கும் பொழுது இந்த லாஸ்டா பார்த்தோம்னா 1857 ரிவால்ட் வரைக்கும் பார்த்திருப்போம். அப்ப அது முடிஞ்ச பின்னாடி ஒரு கேப் கிடைக்கும். அந்த கேப்ல எப்படி வந்து இந்திய தேசியவாதம் அப்படிங்கிறது நேஷனலிசம் அப்படிங்கிறது உருவாகும். என்ன காரணத்தினால உருவாகும் அப்படின்னா, நெறைய காரணங்கள் இருக்கும். அவங்களுடைய ரயில்வே லைன், கம்யூனிகேஷன் சிஸ்டம் தந்தி வந்து அவங்க இன்ட்ரோடக்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதேபோல வந்து பார்த்தோம்னா, ப்ராப்பரான அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு யூரோப்பியன் மாடலான அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து இந்தியாவுல ரெடி பண்ணியிருப்பாங்க. அதேபோல இங்கிலீஷ அஃபிஷியல் லாங்குவேஜா வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதேபோல ரெக்ரூட்மென்ட் அப்படிங்கிறது இந்தியா லெவல்ல வேற வேற பிளேஸ்க்கு அந்த பீப்பிள ரெக்ரூட் பண்ணி அனுப்பும் பொழுதும், ஆர்மியில அவங்க வெளியூருக்கு போகும்பொழுதும், நேஷனலிசம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து நெறைய ஃபெமிலரைஸ் ஆகும். ஃபாரின்ல போய் இந்தியன்ஸ் வந்து படிப்பாங்க. இது எல்லாமே நீங்க இந்த ஏரியாவுல கவர் பண்ணிக்காங்க. அடுத்ததா இயர்லி பொலிட்டிக்கல் அசோசியேஷன் ஆரம்பகால அரசியல் அமைப்புகள். இத இந்தியா லெவல்லயே பாருங்க. தமிழ்நாடு லெவல்ல பார்த்தீங்க அப்படின்னா, மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன், மெட்ராஸ் மகாஜன சபாலாம் இருக்கும். அத நாம வேற ஒரு பிளேஸ்ல கவர் பண்ண போறோம். ஸோ, அதனால இந்த இடத்துல இந்தியா லெவல்ல இருக்கிறது. முக்கியமா பார்த்தோம்னா, ஈஸ்ட் இந்தியன் அசோசியேஷன் இருக்கும். அதேபோல வந்து பார்த்தோம்னா, பிரிட்டிஷ் இந்தியன் அசோசியேஷன் அதாவது சுரேந்திரநாத் பானர்ஜி, தாதாபாய் நவ்ரோஜி இவங்க எல்லாம் ஆரம்பிச்ச முக்கியமான ஆர்கனைசேஷன். இது எல்லாமே இந்த இடத்துல வந்து நீங்க கவர் பண்ணிக்காங்க. அதேபோல ஐஎன்சி இப்ப இதுதான் வந்து இந்த ஏரியா 1885 இருந்து 1905 இந்த காலகட்டத்த தான் மாடரேட்டோடைய காலகட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ, இப்ப மாடரேட் அப்படின்னா என்னங்கிறத மேல எடுத்துருவீங்க. ஸோ, அப்ப அந்த மாடரேட்டோடைய காலகட்டத்துல எந்த தலைவர்கள் இருந்தாங்க? தாதாபாய் நவ்ரோஜி இருந்தாங்க. கோபாலகிருஷ்ண கோகலே இருந்திருப்பாரு. இந்த மாரி முக்கியமான தலைவர்கள் அவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிறதும், அதேபோல இந்த காலகட்டத்தில இவங்களுடைய மாடரேட்டோடைய மெத்தட்ஸ் எப்படி என்ன மெத்தட்ல அவங்களுடைய கோரிக்கைகள்லாம் வச்சாங்க. அவங்களுடைய அச்சீவ்மென்ட்ஸ்லாம் என்னென்ன இருந்துச்சு. அவங்கள பத்தியான கிரிட்டிசிசம் என்னென்னலாம் இருந்துச்சு. கிரிட்டிசிசம்னா முக்கியமா பார்த்தோம்னா, லைட்னிங் கண்டக்டர்ன்னு சொல்லி இவங்க சொல்லிக்குவாங்க. அதே ஆப்போசிஷன் இதுல வந்து பார்த்தோம்னா, பிரஷர் வால்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒண்ணும் கிடையாது. இது என்ன அப்படிங்கிறது யாரு இத சொன்னாங்க? அது என்ன? இப்ப லைட்னிங் கண்டக்டர் தான் இந்திய தேசிய காங்கிரஸ் ஆனது ஆங்கிலேயர்களுடைய அதாவது இந்த ஏவோ ஹியூம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருப்பார். அவரு ஏன் ஆரம்பிச்சாருன்னு கேட்டதுக்கு, லைட்னிங் கண்டக்டர்ங்கிறதும், அதேபோல பிரஷர் வால்வ் அப்படிங்கிறத இங்க இருக்கிறவங்களும் மாத்தி மாத்தி சொல்லிக்குவாங்க. அது என்ன அப்படிங்கிறதுக்கு பேசிக்கா ஒரு 5 லைன்க்குள்ள கன்டென்ட்ட வந்து எடுத்து வச்சுக்கங்க. முக்கிய தலைவர்கள்ல ஏற்கனவே நம்ம முன்னாடி சொன்ன இந்த பெர்சனாலிட்டி வந்து எடுத்து வச்சுக்கங்க. இந்த ஏரியாவுல கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா தான் வரும். ஸோ அந்த வர ஏரியாவ நல்லா நீங்க பார்த்து வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஸோ முன்னாடி ப்ரீவியஸ் இயர்ல என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இந்த எப்பயுமே பிராக்கெட்ல எந்த இயர்ல கேட்டாங்க, அது என்ன எக்ஸாம்ங்கிறது இருக்கும். ஸோ அதையும் நீங்க வந்து அப்பப்ப ரெஃபர் பண்ணிக்கோங்க. காலனித்துவ இந்தியாவில் தேசியவாதத்தின் எழுச்சிக்கு பங்களித்த பல்வேறு காரணிகளை விளக்குக. மேல சொன்னேன் இல்லைங்களா? அதே காரணிகள் தான். இன்னும் கொஞ்சம் நீங்க ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷனோட எடுத்துக்கங்க. அது போதுமானது. காங்கிரசின் ஆரம்பகால மிதவாதிகளின் குறிக்கோள் மற்றும் கோரிக்கைகள். ஸோ குறிக்கோள் மற்றும் கோரிக்கைகள் கேட்டாலும் எழுதணும். இவங்களுடைய என்னென்ன வந்து சாதனைகள்னு கேட்டாலும் எழுதணும். இவங்களுடைய ஃபெயிலியர்ஸ் என்ன அப்படின்னு கேட்டாலும் எழுதணும். ஸோ இது எல்லாமே வந்து கொண்டு வர மாரி நீங்க இது பண்ணிக்கங்க. செல்வ சுரண்டல் கோட்பாடு. தாதாபாய் நவ்ரோஜி அவருடைய புத்தகம். இது எந்த ஃபெமைன்னால வந்து இந்த ஆராய்ச்சிய வந்து அவரு ஸ்டார்ட் பண்ணாரு. இந்த மாரி வந்து ஒரு ஃப்ளோவா இத ரெடி பண்ணிக்காங்க. அடுத்ததா இந்திய சங்கத்தின் நோக்கம் மற்றும் செயல்பாடுகளை ஆராய்க. இந்தியன் அசோசியேஷன். ஸோ இதோடைய நோக்கம், செயல்பாடுகள் என்ன இருந்துச்சு அப்படிங்கிறது, ஃபவுண்டர் அதோடைய ரோல் என்ன ப்ளே பண்ணாங்க அப்படிங்கிறதும், அடுத்ததா இந்திய தேசிய காங்கிரஸ் வெறும் கட்சி மட்டுமல்ல, அது சுதந்திர போராட்டத்தின் ஒரு அங்கம். திறனாய்வு செய்க. இந்த கேள்விக்கு மட்டும் என்னன்னா, இப்ப நீங்க ஆன்ஸர் பண்ணாதீங்க.
ஏன்னா, நீங்க இன்னும் வந்து பார்த்தோம்னா, இப்ப தான் வந்து மாடரேட் வரீங்க. அடுத்தது வந்து பார்த்தோம்னா, எக்ஸ்ட்ரீமிஸ்ட் இருக்காங்க, மிலிட்டன்ட் மூவ்மெண்ட் இருக்காங்க. இவங்க எல்லாத்தையும் கவர் பண்ணி முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, கம்யூனிஸ்ட்லாம் வந்த பின்னாடி நம்ம இண்டிபெண்டன்ட் ஆகுற டைம்ல இருக்கிற டேட்டாவ வச்சு, இந்த கேள்விக்கு ஆன்ஸர ரெடி பண்ணுங்க. அப்பதான் வந்து ஒரு ஹோலிஸ்டிக்கா வரும். வெறும் மாடரேட்ட வச்சு இந்த கொஸ்டினுக்கு ஆன்ஸர் பண்ணீங்க அப்டின்னா, மார்க் கம்மியா தான் வரும். ஸோ, அத வந்து ஸ்கிப் பண்ணிக்கங்க. 1885ஆம் ஆண்டு காங்கிரஸ் கட்சியின் முதல் மாநாடு மும்பையில் நடத்தப்பட்டது ஏன்? இது வந்து 2017 அப்பலாம் வந்து பார்த்தோம்னா, 3 மார்க் கொஸ்டின்லாம் இருக்கும். அதுல கேட்ட கொஸ்டின். ஸோ இத வந்து ஜஸ்ட் நீங்க ஒரு ரெஃபரன்ஸ்க்காக மட்டும் பார்த்துக்கங்க. இதுக்கெல்லாம் நீங்க எதுவும் ஆன்ஸர்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்க வேணாம். அடுத்ததா இத தாண்டி வேற சில கொஸ்டின் ரெலவென்ட்டா இருக்கும். ஆனா நாம இத வேற இடத்துல கவர் பண்ண போறோம் அப்டின்னா, அது இதுதான். மிதவாதிகளுக்கும், தீவிரவாதிகளுக்கும் உள்ள வேறுபாட்டை பகுப்பாய்வுக அப்டின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நீங்க மிதவாதிகள் மட்டும் பார்க்கறதுனால, தீவிரவாதிகள் பத்தி உங்களுக்கு தெரியாது. அதனால இந்த கொஸ்டின ஸ்கிப் பண்ணிருங்க. நாளைக்கு நம்ம தீவிரவாதிகள் அந்த போர்ஷன பார்த்த பின்னாடி 2யும் நீங்க ஆட்டோமேட்டிக்காவே கம்பேர் பண்ணிக்கலாம். ஸோ இது அதனால தான் நம்ம பின்னாடி இத கேப் விட்டு வச்சிருக்கோம். அ அதேபோல மெட்ராஸ் மகாஜன சபா இதையும் நாம தமிழ்நாடு ஹிஸ்டரி கவர் பண்ணும்போது அத தனியா கவர் பண்ணிக்கலாம். இந்திய விடுதலை போராட்டத்தில் மெட்ராஸ் மகாஜன சபா. ஸோ இது வந்து கொஸ்டின் ரிப்பீட்டடான ஏரியா. அதனால நம்ம அத அங்க பார்த்துக்குவோம். அதேபோல டவுன் ஃபில்ட்ரேஷன் தியரி கீழ்நோக்கி வடிகட்டும் கோட்பாடு. இது ஸ்கூல் புக்லயும் இருக்கு. நீங்க ஸ்பெக்ட்ரம்ல பார்க்கறதுனாலும் பார்த்துக்கங்க. ஸோ இது அதேபோல இது இந்த ஏரியாவுல நீங்க கவர் பண்ண வேணாம். நம்ம இதிலேயே பின்னாடி போக போக வேற ஒரு நாள் நம்ம எஜுகேஷனுக்குன்னு சொல்லி தனியா ஹண்டர் கமிஷன், மெக்கலே கமிட்டி அப்புறம் பார்த்தோம் அப்டின்னா, ஒவ்வொரு கமிட்டியா முக்கியமா பின்னாடி ராதாகிருஷ்ணன் கமிட்டி, காந்தியோடைய அவருடைய வார்தா பிளான். ஸோ இது எல்லாத்தையும் கவர் பண்ற மாரி ஒரு இடத்துல கவர் பண்ணுவோம். அந்த இடத்துல இத வந்து கவர் பண்ணிக்கலாம். ஆங்கிலோ ஹிஸ்டரிக்கு, ஓரியன்டலிஸ்ட்க்கு எல்லாமே அந்த இடத்துல நீங்க தனித்தனியா போட்டு குடுப்போம். அங்க நீங்க பார்த்துக்கங்க. அதனால தான் இதெல்லாம் கொஞ்சம் தனியா பின்னாடி போட்டோம். ஓகே. இன்னைக்கு நீங்க படிக்க வேண்டிய போர்ஷன் அப்படிங்கிறது இவ்வளோதான். இத ப்ராப்பரா நீங்க இது பண்ணிக்கங்க. அதேபோல நம்ம டெஸ்ட் பேட்ச்ல இருக்கிறவங்களுக்கு அந்த 4 கொஸ்டின் வந்து இன்னைக்கு குடுத்துருப்போம். இந்த ஏரியாவுல இருந்து அந்த 4 கொஸ்டினுக்கான ஆன்ஸர வந்து நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கங்க. வீக் எண்டுல வந்து பிரிபேர்டு டெஸ்ட் அப்படின்னு சொல்லி வந்து உங்களுக்கு ஒண்ணு வைப்போம். ஸோ இப்ப நீங்க பிரிப்பேர் பண்றதுல இருந்து ஒரு டெஸ்ட் வைப்போம். ஸோ அதுல வந்து 20 கொஸ்டின் இருக்கும். அதுல ஒரு 4 கொஸ்டின் தான் இன்னைக்கு குடுத்தது. நேத்து ஆல்ரெடி 4 கொஸ்டின் குடுத்துருக்கோம். ஸோ அதுக்கான ஆன்ஸர்ஸ் வந்து ஓரளவுக்கு நீங்க ரெடி பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிறத நம்புறோம். ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா, நீங்க WhatsAppல உங்களுக்கு குரூப் இருக்கும். அந்த குரூப்லயும் நீங்க கேட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா பர்சனலாவும் நீங்க வந்து அந்த டீட்டெயில்ஸ் வந்து கேட்டுக்கலாம். நாளைக்கு இதே போல அடுத்த ஸ்டடி டார்கெட்ட வந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.